பட்டுக்கோட்டை பைபாஸ்லேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸில் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சேலுக்கு இருக்குது. இப்போ ரைட் சைடில் இருக்கிறதுல வணிக வளாகம், சரிங்களா? இந்த ஏரியாவில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 3 கிலோமீட்டரில் தொல்காப்பியர் சதுக்கம், தொம்மங்குடிசைன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது அங்கே ப்ராப்பர்ட்டி. 3 பக்கம் வீடு, 2400 சதுரடி வந்து பார்த்திங்கனாக்கா இடத்தோட அளவு. வடக்கு பார்த்த பிளாட்டு, நார்த் ஃபேஸிங்கு, 25 அடி ரோடு, 40க்கு 60 பிளாட்டோட சைஸு. காமாட்சி நகர்னு சொல்லுவாங்க, அங்கே பாலம் தெரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம தொம்மங்குடி சைட்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற அந்த பாலம், பட்டுக்கோட்டை பைபாஸ் பாலம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுல் நிறைய வீடுங்க இருக்குது. ஸோ இது என்ன காடு மாதிரி இருக்க மாதிரி தெரியும், பட் ஆனால் இங்கே நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குங்க, சரிங்களா? ஃபுல்லாக வீடுங்களை பாருங்களேன், ஃபுல்லாகவே எல்லாமே ஸ்டாண்டர்டான க்ரௌடு இருக்கிற ஒரு ஏரியா தான். ஸோ 25 அடி ரோடு, பாலத்துலேருந்து பாலத்துக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 2400 சதுரடி வீடு, உடனே கட்டக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இது. பிளாட் ரேட்டு சதுரடி 1600 வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ரேட்டு நெகோஷியபிள் தான், சரிங்களா? இந்த ஏரியா வந்து இன்னும் ஒரு 1 மந்த்தில் மாநகராட்சி எல்லைக்கு வரக்கூடிய ஒரு இடமா இந்த இடம் இருக்குது. இதாங்க பாலத்துக்கு கீழே தான் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா இருக்குது. ஸோ இங்கே இருக்க லே அவுட்டு மல்லிகா நகர், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கரம்பியம் சிட்டி, இங்கெல்லாம் சதுரடி 2000 ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீசனான ஒரு ரேட்டு தான். தனிப்பட்டா இருக்குது. பிளாட்டோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 37 மனை எண்ணு, சரிங்களா? ஸோ மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் மெயினான பிளாட்டு தான் இது. இங்கே ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வணிக வளாகங்கள் நிறைய இருக்குங்க, சரிங்களா? நிறைய சிமெண்ட் ஷாப்லேருந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே எனி டைம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா 24/7 வந்து பார்த்திங்கன்னா பஸ் அவைலபிலிட்டி இருக்குது. இது மல்லிகா நகர், ரைட் சைடில் இருக்கிறது மல்லிகா நகருங்க, பார்த்திங்களா? இங்கே ஃபுல்லாகவே சதுரடி 2000 ரூபா, ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேக் சைடில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஜஸ்ட் ஒரு 1600 தான், ஓகேங்களா? இங்கேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு ஒரு 7 கிலோமீட்டர்ஸு, ஓல்டு பஸ் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ரீச் ஆகிடலாம். பட்டுக்கோட்டை பைபாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து பக்கம்தான், ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பாலம் காட்டுறேன். இங்கேருந்து ஒரத்தநாடு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தாங்க, சரிங்களா? ரேட் ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஸோ நேரில் வாங்க, பிளாட் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பட்டுக்கோட்டை பைபாஸ்.